இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இட்லி பொடி தான். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் குண்டு உளுந்து, 20 காஞ்ச மிளகாய், ஒரு 6 பல்லு பூண்டு, பெருங்காய பொடி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இப்போ வறுத்துக்கலாம் வாங்க. பருப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ கை விடாமல் கலருங்க. நல்லா இப்போ வறுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து எடுத்து கொட்டிக்கலாம். போட்டுக்கிறோம். இதே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்றோம்னா சும்மா லைட்டாக. இதையும் நல்லா வறுக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். மிளகா போட்டு சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம். சும்மா லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அதை நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எடுத்து இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுறோம். இப்போ கருவேப்பிலையும் சும்மா வறுத்துக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுச்சு. இதையும் வந்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து ஒரு 6 பல்லு பச்சை பூண்டாவே போடுறேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பெருங்காய பொடி. உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ 1/2 ஸ்பூனுக்கு போடுறோம். இப்போ இதை வந்து ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். சூடாக போட வேணாம். ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். சூப்பராக நம்ம பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல வாசனை வருது. நல்லா பெருங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்குது. சூப்பராக வந்துருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.